வணக்கம் நண்பர்களே, நான் உங்க தேவா. இனி நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம்னா, என்னடா இவன் வெள்ளை சட்டை இல்லாம கருப்பு சட்டையில் வந்திருக்கான்னு பார்க்காதீங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க கருப்பு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன். அது மட்டும் இல்லாமல் நிறையா டிலேஸை ஃபேஸ் பண்ணி ரிலீஸ் டைமில், அதுவும் நேற்று ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இந்த படம் ஒர்த்தாக இருந்ததா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கருப்பு. இந்த படத்துல சூர்யா, த்ரிஷா, அஜய் பாலாஜி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தோட மெயின் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா RJB. என்னடா சூர்யா அவசரமா இவர் சொல்றேன்னு கேட்காதீங்க, ஏன்னா இந்த படத்தோட டேரக்டர் வந்து அதனால அப்படி சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல ஒரு வில்லனாவும் அவர் நடிச்சிருக்காரு. சீரியஸா சொல்றேன், ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டா எந்த உயரத்துக்கு வேணா போகலான்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இவர் தான். ஏன்னா அவர் 20 வயசுலேருந்து இப்போ ஒரு 42 இயர்ஸ் இருக்கும். பட் ஆனால் இவ்வளோ வருஷமா கஷ்டப்பட்டு அவரோட அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ரீக்கை இன்னும் மெயின்டைன் பண்ணுறதுனா சீரியஸாக செம்ம. ஏன்னா நம்ம பண்ணுற வேலையை சின்சியராக பண்ணணும், சூப்பராக பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் எல்லா இன்டர்வியூலையும். ஸோ அந்த மாதிரி அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ப்ராப்பர் ஒரு கிராமத்தில் நம்ம பழைய காலத்தில் ஒரு கமர்ஷியல் படம்லாம் பார்த்துருப்போம்ல, ஒரு சாமி படம்லாம் எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இந்த படம் இருந்ததுன்னு நான் சொல்வேன். ஒரு கேடிவி படத்தில் கேடிவியில் போடுற ரிப்பீட் வாட்ச் ஃபிலிமாக தான் இந்த படம் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தோட இன்னொரு பில்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் அபயங்கர். அதாவது என்ன சொல்றது, இசை அரக்கனா, என்ன இசை அரக்கன் ஜி பிரகாஷா, சரி ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. இசை அதான் வித்தவுட் சாய் தெர் இஸ் நோ இசைன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி வந்து ஒரு ருத்ர தாண்டாவே ஆடி முடிச்சிட்டாருன்னு சொல்றோம். ரொம்ப ரொம்ப சூப்பரா போட்டிருக்காரு. ஈச் அண்ட் எவ்ரி சாங் ஆகட்டும், இல்லை ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், உள்ள ஒரு எப்படி சொல்றது, பின்னாடி வர ஒரு நார்மலா ஒரு சீனுக்கு ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதை தாண்டி பாட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது அந்த பாட்டு இல்லை, பட் வச்சிருந்துருக்கலாம் மேபி. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது, நிறைய பேருக்கு பிடிக்கல. அதை தாண்டி இந்த காடு மோடு, ராசன், வெரப்பா இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. சாங் எல்லாமே பக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போதாங்க மெயின் ஒரு பில்லருக்கே வர போகிறோம், அதாவது தி ஒன், அதாவது சூர்யா. ஐயோ ஐயோ, என்ன மனுஷங்க, என்ன ஆறா, என்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. அப்படி வந்து நிற்கிறாரு அந்த ஒரு லுக்கில், தெரிச்சிட்டனாலாம் தியேட்டர் அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக சூட் ஆயிருக்காருங்க இந்த படத்துக்கு. அவர் உடம்புக்கு அதுக்கும் அவர் வந்து நிற்கும் போது நம்ம லிட்டரலாக வந்து ஏதோ ரியலான ஒரு இதுக்குள்ளே போகிற மாதிரியா இருக்கும். இந்த படம் ஒரு ரொம்ப சூப்பரான, எப்படி சொல்கிறது, அப்படியே ஆவோ அப்படின்னு நிறைய இதெல்லாம் இருக்க மாதிரி இல்லை, நிறைய சர்ப்ரைஸான எலிமெண்ட்ஸோட ஒரு ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் படம். அது எப்படி சூர்யாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக்காக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா அது தாண்டி ஃபீலிங்ஸ், அதாவது புக்கிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபீலிங் ஆகிட்டே இருக்குது. அது மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் அமைஞ்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியான. ரொம்ப நாளாக அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அவருக்கு ரொம்ப நாளாக வரவே இல்லை. எல்லாமே கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அதெல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு தான் சொல்லணும். ஸோ RJB தி ஒன் சூர்யா ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். பீக் சம்பவம் அப்படின்னு த்ரிஷா சொல்லியிருப்பாங்க. த்ரிஷா பற்றி சொல்லி அவனும் ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதை தாண்டி வழக்கம் போல் அவங்க பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. நட்டி ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அவர் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஓவராலாக கருப்பு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் டைமில் நீங்கள் வீட்டோட போயிட்டு ஒரு குடும்பத்தோட ஒரு 4 பேர், அம்மா அப்பா பசங்க பாட்டி தாத்தா அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் தேட்டரில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது சின்ன வயசுலேருந்து வயசான பாட்டி வரையும் ஒரு தாத்தா வரையும் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ கருப்பு இந்த படத்துக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 95. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தேவாசனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை நமக்கு வந்துடாதீங்க.